தோழர் ரஹ்மானின் அன்பு வணக்கங்கள். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்திச்சு ஒரு 6 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. டிசம்பர் மாதம் எஸ்ஐ தேர்வில் வந்து எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போ சந்திச்சது உங்களைய. அதுக்கப்புறம் இந்த கேப் ஒரு 5 மாதம், ஒரு 6 மாதம் வந்து கேப் வந்து எல்லாரும் வந்து ஓய்வில் இருப்பீங்க. படிக்கலாமா வேணாமா, எக்ஸாம் ரிசல்ட் வருமா வராதா, என்ன இந்த மாதிரி போர்டு போயிட்டு இருக்கு அப்படி இப்படின்ட்டு நம்ம மனசுல வந்து 1000 குழப்பங்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த குழப்பத்தோட நம்ம வாழ்றதுக்கு நாம ஏதாவது ஒரு டிசிஷன், ஏதாவது ஒரு நல்ல முடிவை எடுத்துட்டு அதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அந்த வேலையை நம்ம எப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அடித்தளம் போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த தேர்வு நேரத்துல வந்து எந்த விதமான பதட்டமும் பயம் இந்த மாதிரியான எந்த விதமான ஒரு உணர்வுகளும் வந்து நமக்கு இருக்காது. நல்ல முறையில வந்து நம்ம வந்து தேர்வை வந்து அணுகலாம். ஆமா. இப்போ வந்து ஒரு யூனிஃபார்ம் போடுறதான் தன்னுடைய லட்சியம், உயர்ந்த லட்சியமா வந்து வச்சுட்டு நம்மளுடைய மாணவர்கள் வந்து அதிக பேர் வந்து தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க. இது வந்து 3 முறையில வந்து இந்த யூனிஃபார்ம் வந்து நம்ம அணியலாம். ஒன்று யூபிஎஸ்சி, இன்னொன்று வந்து நம்மளோட குரூப் 1 எக்ஸாம் போகிறது டிஎஸ்பி, அடுத்து வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு மூலயமா, மொத்தம் 3 போர்டு மூலயமா வந்து நாம் வந்து இந்த யூனிஃபார்மை வந்து நம்மளால் போட முடியும். அதாவது போலீஸ் யூனிஃபார்மை, ஃபாரஸ்ட் சர்வீஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஃபயர், இதெல்லாம் நிறையா இருக்குது. பட் நான் பேசிக்காக இந்த ஒரு மூணு இதை நான் சொல்கிறேன். இந்த தேர்வுக்கு வந்து நாம் தயாராவதற்கான நேரம், அந்த காலம் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இப்பிருந்து படிக்க ஆரம்பித்தோம், இப்பிருந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த தேர்வு நேரத்தில் வந்து நமக்கு எந்த விதமான பயம் பதட்டம் இல்லாமல் எளிதில் வந்து நம்ம வந்து அந்த தேர்வை வந்து நம்ம வந்து எழுதி பாஸ் பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போய்கிட்டே இருக்கலாம். நம்ம எல்லாருமே லாஸ்ட் ஒரு மாசத்துல என்னால் ஒரு மாசத்துல படிக்க முடியுமா, 2 மாசத்துல படிக்க முடியுமா அப்படின்ட்டு நாம இன்னும் ஏன் ப்ரெஷருக்கு ஆளாகிக்கிட்டு இப்போ இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளால இந்த தேர்வை வந்து எளிதில் வந்து வெல்ல முடியும். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா குரூப் 1 பார்த்துட்டோம்னா நோட்டிஃபிகேஷனுக்கு 14 நாள் தான் இருக்கு. எக்ஸாமுக்கு வந்து இன்னும் 90 days இருக்கு. அப்போ குரூப் 2க்கு வந்து எக்ஸாமுக்கு பார்த்தோன்னா 137 நாள் இருக்கு. எஸ்ஏ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கே வந்து நமக்கு 144 நாள் வந்து இன்னும் எக்ஸாமுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கே இருக்கு. ஸோ நம்ம எக்ஸாமுக்கு வந்து தயாராகிறதுக்கு அதிகப்படியான நாட்கள் வந்து நம்ம கையில் இப்போ இருந்தே இருக்கு. இதில் நீங்கள் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 4 மணி நேரம் மட்டும் நம்ம படித்தோம் அப்படின்னாவே இந்த தேர்வை வந்து நம்மளால் எளிதில் வந்து கிளியர் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா 2 மணி நேரம் வந்து சைக்காலஜி போடுங்க, 2 hours வந்து சைக்காலஜி. அதே மாதிரி 2 மணி நேரம் வந்து ஜென்ரல் சயின்ஸ். ஸோ இந்த 4 மணி நேரத்தை நீங்கள் விடாமல் டெய்லி படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சயின்ஸில் வந்து ஒரு 30 மார்க் வந்து சயின்ஸில் வந்து கேட்குறாங்க. அதே டயத்தில் நமக்கு சைக்காலஜி. ஸோ அந்த சைக்காலஜி வந்து நம்ம லாஸ்ட் டைம் வந்து சிலாகிசம் கொடுத்து நம்மளை டைம் இழுக்க வச்சு அந்த எக்ஸாமே வந்து ஒரு குளறுபடி மாதிரி நம்மளை ஆக்கிட்டாங்க. அதனால் நம்ம எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம அந்த தேர்வுக்கு வந்து தயாராக இருக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு இப்போ முடிவு பண்ணிட்டு களத்தில் உட்காருங்க, படிக்க ஆரம்பிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு என்னென்ன முறையிலலாம் வந்து இந்த தேர்வு வந்து எளிதில் கிளியர் பண்ண முடியும்னு ஒரு பேப்பர் எடுத்து நீங்களே எழுதுங்க. இதெல்லாம் எனக்கு தடையா இருக்கு அப்படின்ட்டு ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க. அந்த தடையெல்லாம் நீக்குங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து ஒரு பேப்பர் எடுத்து எழுதி நோட் பண்ணி, என் வாழ்க்கையில இதெல்லாம் எனக்கு வேணும், என் வாழ்க்கையில இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணிட்டு நீங்க அடுத்த நகர்வுக்கு நீங்க வந்து உங்களை கொண்டு போகணும். செல்ஃப் அனலைசிஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு தெளிவான மனநிலை நீங்க வந்துட்டு நிம்மதியா ஒரு ரிலாக்ஸ்டா உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. எந்த ஒரு பதட்டம் வேண்டாம், படபடப்பு வேண்டாம். நீங்க யூனிஃபார்மை போடுறது வந்து 100% உங்களால முடியும். ஏன் அப்படின்னா நான் ஸ்டார்டிங்கே சொல்ல திருக்குறள், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். இந்த தெய்வமே உங்களை கைவிட்டாலும் நீ எடுக்கிற அந்த முயற்சி வந்து உன்னை கைவிடாது. தக்க சமயத்துல வந்து அந்த முயற்சி மட்டும் நீ தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்த அப்படின்னா ஒரு நாள் அது உனக்கு வெற்றி தேடி தரும் அப்படின்ட்டு நம்முடைய வள்ளுவ பெருந்தகையே கூறியிருக்காரு. அதனால மாணவர்களாகிய நீங்க நல்ல முறையில உட்கார்ந்து இந்த தேர்வுக்கு வந்து படிக்கணும். இதுல என்ன அப்படின்னா
படிக்க உட்கார்றது மட்டும்தான் பிரச்சனை. நீங்க படிக்க உட்கார்ந்து இப்ப இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த தேர்வை லாஸ்ட் நேரத்துல எந்த பதட்டமே உங்களுக்கு தேவையில்லை. இப்ப குரூப் 1க்கு வந்து 90 நாள் தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு 6 மாசம் நமக்கு டைம் இருந்துச்சு. அப்போ படிக்காம இப்ப வந்து 90 நாள்ல இந்த எக்ஸாம் கிளியர் பண்றது எப்படி, 100 நாள்ல எப்படி கிளியர் பண்றது அப்படின்ட்டு வீடியோ போட்டுக்கிட்டு அதை மக்கள் பார்த்துக்கிட்டு படிக்க முடியாம, நான் என்ன சொல்றேன்னா படிப்புங்கிறது ஒரே படிப்பு தான். இன்னைக்கு நீ ஹிஸ்டரி படிக்கிற அப்படின்னா அது எல்லா எக்ஸாமுக்கும் அதே ஹிஸ்டரி தான். நீ சயின்ஸ் படிக்கிறீன்னா எல்லா எக்ஸாமுக்கும் அதே சயின்ஸ் தான். நீ டெய்லியும் நீ படிப்புல மாற்றம் இருக்கிறது என்ன அப்படின்னா நீ படிக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான். அந்த கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால அதை மட்டும் டெய்லியும் படிச்சுட்டே வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அதையும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேர்வை எளிதில வந்து அணுக முடியும். எளிதில வந்து பாஸ் பண்ணி நீ அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதனால மாணவர்களாகிய நீங்கள் எந்த வகையிலையும் சோர்வு இல்லாம உங்களை நீங்க ஊக்கப்படுத்திக்கிட்டு நீங்க படிக்கிறத ஸ்டார்ட் பண்ணணும். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இதனாலதான் நான் இப்படி ஆயிட்டேன், இதனாலதான் நான் இப்படி ஆயிட்டேன், இவங்கனாலதான் நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்ட்டு சொல்றத நிப்பாட்டிட்டு என்னோட தோல்விக்கும் என்னோட வெற்றிக்கும் நான் தான் காரணம். எது வந்தாலும் அது என்னை சார்ந்ததுதான், நான் தான் அதை அணுகணும். எந்த முடிவா இருந்தாலும் அது என்னோட முடிவால நடந்ததுதான் அப்படின்ட்டு நம்ம மேல என்னைக்கு ஒருத்தர் வந்து பொறுப்பேற்றுக்கிறானோ அன்னையில இருந்து அவனோட வாழ்க்கை வந்து மாறும். நீங்களும் உங்களோட வாழ்க்கையை நீங்க மாற்றணும் அப்படின்னா நீங்க உங்க மேல ஒரு பொறுப்பெடுத்துக்குங்க. எந்த விளைவு வந்தாலும் அதுக்கான காரணம் நான் தான். அது வெளிப்புற சூழலோ மனிதர்களோ மற்றவர்களோ சொந்தக்காரங்களோ உறவினர்களோ யாரும் கிடையாது. நீ முன்னேறின அப்படின்னா அது உன்னாலதான், நீ பின்னேற அப்படின்னா அதுவும் உன்னாலதான். அதனால யாரு மேலையும் எந்த விதமான கருத்துக்களையும் கூறி வெறுத்து ஒதுக்கி வைக்கிறதுக்கு பதிலா உங்களை நீங்க செல்ஃபை லவ் பண்ணுங்க. உங்களை நீங்க லவ் பண்ணுங்க, நீங்க முன்னேறி வாங்க. உங்களால கண்டிப்பா முடியும். ஏன்னா முடியாதது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. நீ முயற்சி பண்ண அப்படின்னா கண்டிப்பா உன்னால மிகப்பெரிய இடத்துக்கு, அதான சொல்றல, இந்த இடத்துல நீ ஆரம்பிச்சா கூட நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உன்னால உயர முடியும். கரெக்டு தானே? இந்த இடத்துல நீ முடிவு பண்ணு, நான் இப்ப ஸ்டார்ட் பண்றேன், என்னால கண்டிப்பா முடியும், நான் யூனிஃபார்ம் போடுவேன் அப்படின்ட்டு இன்னைக்கு முடிவு பண்ணி இன்னைக்கு புத்தகத்தை நீ தூக்கு. நாளைக்கு உன்னை பத்தி புத்தகத்துல எல்லாரும் புக்கத்தை தூக்கி படிப்பாங்க. ஆமா. அதனால எந்த விதமான சோர்வும் இல்லாம இன்னைக்கு நீ உன்னை நீ தயார்படுத்தின அப்படின்னா நாளை வரும் காலத்தை வந்து நீ வந்து கட்டுப்படுத்தலாம். இன்னைக்கு கோட்டை விட்டுட்டு தூங்கிட்டு சோர்வா இருந்துட்டு விளையாண்டுக்கிட்டு பொழுதுபோக்கிக்கிட்டு இருந்த அப்படின்னா நாளை எக்ஸாம் ஹாலில் உனக்கு பயம் பதட்டம் வருமா வராதா என்ற சிந்தனை, இது மாதிரியான மன அழுத்தங்கள் வந்து அதிகமா இருக்கும். அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு நீ விதை விதைச்ச அப்படின்னா ஒரு 6 மாசத்துல அறுவடை நீ எடுக்கலாம். நீ விதையா விதிக்காம எனக்கு அறுவடை வேணும் அப்படின்னா அறுவடை பண்ண முடியாது. அதனால என்னைக்குமே சரி, எப்பவுமே சரி, அதாவது நீண்ட நாள் பயணம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. அப்ப இன்னைக்கு இந்த நாள் இப்ப இருந்து உங்களோட படிப்பை, உங்களுடைய வேலையை, உங்களுடைய ஒர்க்கை, உங்களோட உடற்பயிற்சியை எல்லாமே வந்து இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணா நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களால உயர முடியும். என்ன அப்படின்னா ஒன்லி வே, அதான் கன்சிஸ்டன்சி. நீ கன்சிஸ்டன்சியா நீ வந்து நீ கொண்டு போகும்போது உன்னால மிகப்பெரிய இடத்துக்கு வந்து உன்னால போக முடியும். தெய்வத்தால் ஆகாத நீனும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். கண்டிப்பா அதுக்கு உண்டான கூலி கிடைக்கும். முயற்சி பண்ணி போராடுங்க. முடியாது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. மீண்டும் அடுத்த பதிவுல வந்து நான் சந்திக்கிறேன். படிக்கிறதுலாம் எப்படி, என்னென்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம், மேக்ஸு, சைக்காலஜி, சயின்ஸு இதெல்லாம் எப்படி படிக்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி கவர் பண்ணலாம், இது சம்பந்தமான வீடியோக்கெல்லாம் வந்து அடுத்தடுத்து நான் போட தயாரா இருக்கேன். மக்கள் மாணவர்களாகிய நீங்கள் வந்து உங்களை நீங்க தயார்படுத்திக்கிங்க. சோர்வா இருக்காதீங்க, தூங்காதீங்க, பொழுதுபோக்காதீங்க, கதை பேசாதீங்க, கலாய்க்காதீங்க. உங்க மேல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு நீங்க உங்களை முன்னேற்றிக்கிங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நேரம் இல்லை நமக்கு, இந்த நேரமே நமக்கு போதிய நேரம், இதுவே பத்தாது நமக்கு. ஆமா, இப்ப இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதுவே பத்தாது. இருந்தாலும் படிப்பை வந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்க போறோம். அதனால ஏன்னா இந்த தேர்வோடு இது நிக்கிறது இல்லை. நம்ம அடுத்தடுத்து இப்போ எஸ்ஏ எக்ஸாம்னா அது எடுத்தோம்னா குரூப் 1 படிப்போம், குரூப் 1னா அடுத்து யூபிஎஸ்சி நம்ம படிப்போம். ஸோ அந்த படிப்புங்கிறது கன்டினியூஸா போயிட்டே தான் இருக்க போகுது. அதனால எந்த படிப்பும் மெயின் ஆகாது. படிக்கிறதெல்லாம் மறக்குதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. படிங்க, அவ்வளோதான். படிச்சா எல்லாமே முடிஞ்சு. நன்றி. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். மாணவர்களையே நீங்கள் தொடர்ந்து படிங்க படிங்க படிங்க, பிளான் போடுங்க. இன்னைக்கு உட்காருங்க, இப்போ உட்காருங்க. நன்றி. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். என்றும் உங்கள் அன்புடன்.